படம். ஆமா, 2 அணில் குஞ்சு. முடிச்சிட்டு பேச. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முடிச்சிட்டு பேச. பேண்டா ஓனா ஒழுங்கு கட்டுற மாதிரி பண்ற. சிரிச்சோமா? இல்லப்பா. அணில் யாரு? எங்க தலைவர் தான். நீங்க வந்து குஞ்சுகள். குஞ்சு. அணில் குஞ்சு. குஞ்சுகள். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? லெட்ரின் தண்ணின்னு சொல்றீங்க இல்லையா, இது தவறான வார்த்தை. ஆஹா. அதாவது குடி தண்ணீர். அது குடி தண்ணீரா? நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிட்டு வா. போப்பா. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்கப் பண்ணி பாக்குது. குடிங்க. மானகட்ட பையன் 100 ரூபாய்க்கு மூத்தரத்தை கூட குடிப்பா படம். அவர் மரியாதைக்காக. மரியாதைலாம் மயிரும் இல்ல. லெட்டின் தண்ணி சொன்னீங்க, குடிங்க. தற்கூரிசின்னு ஒண்ணு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்கள நாயின் சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியும்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்கூரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். தமிழக வெற்றி கழகம் ஆணில் குஞ்சு, ஆணில் குஞ்சு, தற்கூரி, தற்கூரி எல்லாம் அதே. என்னயா லூசு மாதிரி சிரிச்சுன்னுக்குற? ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சிருந்தா இங்கே போயிடுவேன். 8:45 நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார்? லேட் ஆனது ஆயிடுச்சு சார். என்ன மயிர் சார்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? எந்த பயிரானசோ ஆயிடுச்சு. எதுக்கு தெரியாது சார். நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. அப்ப என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. நான் வந்து அவர் 1 மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களா? 1 மணி இருக்கட்டும். அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில வந்து கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால தாமதமாயிருக்கு. நீ பார்த்த அது வந்து கிரிமினாலிட்டி இல்ல. சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். அன்னைக்கு அந்த கேரான்ல திரிஷா உள்ள இருந்திருக்காங்க. கதை இப்படி போகுதா? சரி, அந்த கூட்டத்துல திரிஷா ஏன் இருக்கும்? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா பைத்தியம் மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுனே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுனே இருந்தார். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. அரக்கான ஆரம்பத்துல ஒரு கழக தலைவரை நீங்க என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிட்டே இருக்கீங்களே சார். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். உங்க வீட்டுல உங்க பொண்ணு இல்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி, உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா? தப்புன்னு செருப்புலிட்டு அடிப்பீங்க. நான் இருந்தா உன்னை தலைகையில தூக்க விட்டு என்ன 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்ட. நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சோலி முடிச்சு எனக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கும் விமர்சனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் வந்திருக்கீங்க தமிழர். அது ஒரு பத்திரிகை. நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது. எங்கேயோ ஜெனிவாவில் ஏதோ பிரச்சனைக்காக நிலத்தனம் கிளிநொச்சியில போய் நேற்று அழுகுது. தங்களோட காயை காணையில, புள்ளிய காணையில, தங்க புருஷனை காணையில அழுகுது. நீங்க சினிமாக்காரங்க ஒருத்தனுக்கு வந்து வழியில குடிமடிக்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? திருந்துங்கடா டேய். கரூருக்கு போல அந்த மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல, இறந்தவங்களையும் பார்க்கல, ஒரு நிர்வாகி போல, ஒருத்தனும் போல, எல்லா இடத்துக்கும் நான் போனேன் பத்திரிக்காரன். ஏன் யாருமே போல? ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அதான் அதேதான். 41 உயிர்கள் காவு வாங்கப்பட்டு இருக்கிறது. ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்பலான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க.
பிரச்சனைன்னு வரும்போது ஜோசப் விஜய் சொன்ன எச் ராஜா வந்து இன்னைக்கு ஒரு அரவணைக்கும் போது புரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் யாரு எந்த கூடாரத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அவனுக்கு வேற யாரு இருக்கா? பிஜேபியுடைய ஏவல் நாய்கள் இவங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. விஜய் என்ன தப்பு பண்ணார்? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. இவனுங்க வந்து இந்த மாதிரி தான் பேசி தீர்வானுங்க, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவானுங்க. இவங்க முதலாளி என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அது பத்தி கரெக்டா நடப்பாங்க. விசுவாசம் முதலாளி விசுவாசம். அவன் தலைவனா அவன் திருடன் மாதிரி ஓடி ஓடிறான். பத்திரிக்கையாளனை பார்த்து பேச மாட்டீங்களா? அவன் தலைவனா அவன். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. என்ன சார் ஒரு துக்கத்துல போட மாட்டேன் பத்திரிகை பக்கா பூரிக்கி மாதிரி பேசிக்கிறான். வீடியோல துக்கத்துல பேசிக்கிறான். சினிமா நடிக்கிற மாதிரி பேசிக்கிறான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா அப்படி பேசுவானா? உட்காந்துட்டு நடிக்கிறான். நீலி கண்ணீர் விட்டுருக்கிறான். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நீ நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. அந்த லியோ படத்துல பேசுவான் பாரு விஜய், அதே மாதிரி தான். என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஐயோ என்ன சார் சாக்க கோர ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரை நான் நடி பண்றேன். அந்த தெளியா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். ஏய் இது என்ன சொல்லுவாங்க? எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டான். நீங்க கண்மூடித்தனமா விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க. ஆதரிப்பது மட்டும் இல்லாம நடந்த சம்பவத்தை திசை திருப்புறீங்க. உங்களுக்கு ஈவு இரக்கமே இல்ல, மனசாட்சி இல்ல, மனிதநேயம் இல்ல. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? உங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுந்தா இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களா? வாயை திறந்து சொல்றேன் தண்டச்சோறு. நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்காரனை பார்த்துட்டேன். திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். நானும் எவ்வளோ பேர் கூட டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் குடும்பத்தினரை விஜய் வரும் 13ஆம் தேதி நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஒரு பர்மிஷன் ஒன்று வேணும் சார். எதுக்கு? தலைவர் வந்து கரூர் போறாரு சார். ஏன் இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தாண்டா. கொடுத்துடலாம். ஆனா வெளில வந்து அவுத்து விடுறது என்னமோ அட்மிஷனே கொடுக்கல வராதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்குதான் 10ஆவது நாள் தான் பர்மிஷனே கேக்குறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி என்ன பர்மிஷன் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அதுதான் சார் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போறாரு சார். சரி தலைவர் சேஃப்டியா போயிட்டு வரணும் சார். ஆமா இவர் அயல் நாட்டு லீடரு. இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. அதுக்கு வந்து ஒரு 10 ரூல்ஸ் போட்டிருக்கோம் சார். என்னதுங்க? அந்த ரூல்ஸ் என்னன்னு ஃபுல்லா எழுதிருக்கோம். அதை பார்த்து படிச்சு பர்மிஷன் கேட்டா நாங்க தானங்க ரூல்ஸ் எல்லாம் போடணும். இதெல்லாம் கடைபிடிங்க. நீங்க என்ன ரூல்ஸ் எங்களுக்கு போடுறீங்க? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. தலைவர் தனி விமானத்தில் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருவார். ஆமா விமான நிலையத்தில் கூட்டம் கூடக்கூடாது. யாரு மக்களா பொதுமக்களா? மக்கள் ஏன் வராங்க? இதுக்கப்புறம் மக்கள் வருவாங்களா? தொண்டர்கள் வரக்கூடாது. தொண்டர்கள் வரக்கூடாதுன்னா உன் கட்சி தொண்டர் வரக்கூடாதுன்னு நீனாயா போய் சொல்லணும். காவல்துறையில வந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்க உங்க கட்சி. அப்ப உன் கட்சிக்காரத்துக்கு நீ பேச மாட்டியா? நீ சும்மா பேசாதீங்க சார். நாங்க சொல்ற மதிக்க மாட்டானுங்க எங்களை. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? எவ்வளவு சொன்னாலும் திருப்பி வந்து எங்களே அடிக்க வரானுங்க. நீங்க ஏதாவது பாத்துக்கோ. உலகத்திலே சொந்த கட்சிக்காரன் எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். தற்கூறீங்களா? உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. அடுத்து என்ன? எங்க தலைவர் திருச்சியிலிருந்து கரூர் வரை சென்று வருவார். அதற்கு கிரீன் காரிடர் வேண்டும். ஆமா சார். அதிர்ச்சியாகாம போறாஜா. கிரீன் காரிடரா முன்ன கேள்விப்பட்டிருக்கியா? அது அந்த எந்த படத்துல ஏதோ படத்துல ஆர்கன் எடுத்துட்டு போவாங்களே. ஆமா அந்த மாதிரி தலைவர் சல்லுன்னு போறாரு. எல்லா கிரீன்ஸ் எல்லாமே கிரீன் சிக்னல்ல இருக்கணும். குறுக்கு எந்த வண்டியும் வரக்கூடாது. ஃபுல் பாதுகாப்பு. இந்த வசதி பிரதமருக்கே இல்லையா? எதுக்கு என்ன கிழிக்க போறீங்க? அவ்வளவு யாரு நீ முதல்ல சொல்ல? இந்த மக்களா ஓட்டு போட்டு சேர்ந்தது ஆளா? நீ நடிகை, உனக்கு அவ்வளவு பதவி தரணும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. இல்லன்னா நீ அவ்வளவுதான். அரசாங்கம் மக்கள் போலீஸ் எல்லாம் பார்த்தா வேற வேலையை இருக்கக்கூடாது. இவரை பார்த்து வேலை பண்ணுது. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னது?
ஏற்கனவே இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு ஸ்பனிதி சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரோன் எல்லாம் 63 ட்ரோனை பறக்க விட்டு இது எல்லாமே ஷூட்டிங்னு கேள்விப்பட்டான். ஏதோ ஒரு பாட்டுல கிளிப்பிங்ஸ் வைக்க போறீங்களா அவன் கேள்விப்பட்டான். இப்ப இந்த வேகமா போறீங்களே போலீஸ் பாதுகாப்போட, இதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ட்ரோனுக்கு பறக்க விட்டு எதுவும் உள்ள வச்சிருவீங்களா? அது கிளைமாக்ஸ் சேசிங். கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் ஹலோ யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? சரி வச்சிருப்பா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி. முடியாது. நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.